Welcome to JKR Motive Spark, where your spark for success begins. உலகை மாற்ற நினைக்காதீர்கள், உங்களை மாற்றுங்கள். உலகமே உங்களை பின்தொடரும். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு வெறும் ஒரு வாக்கியம் அல்ல. இது வாழ்க்கை முழுவதும் தொடரும் ஒரு உண்மை. உலகை மாற்ற நினைக்காதீர்கள், உங்களை மாற்றுங்கள். உலகமே உங்களை பின்தொடரும். இந்த ஒரு வரியில் மிக ஆழமான சிந்தனையும் மிகச் சிறந்த வாழ்க்கை பாடமும் உள்ளது. நாம் பல நேரங்களில் கூறுகிறோம், எனது குடும்பத்தையே புரிந்து கொள்ள முடியவில்லை, எனது நண்பர்கள் என்னை மதிப்பதில்லை, எனது ஊரில் வளர்ச்சி இல்லை, இந்த நாட்டில் நீதி நியாயமில்லை. இப்படியெல்லாம் சொல்வது எளிது. ஆனால் அதற்கு பதிலாக நாம் நம்மிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நான் மாறத் தயாராக இருக்கிறேனா? மாற்றம் என்பது நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உலகம் என்பது ஒரு பிரதிபலிப்பு. நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அதை மையமாக வைத்துத்தான் உலகம் உங்கள் மீது பதிலளிக்கும். ஒரு சிறு கண்ணாடியை எடுத்துக்கொள்வோம். நாம் சிரித்தால் அது சிரிக்கும், நாம் கோபப்பட்டால் அது கோபப்படும். அதேபோல்தான் இந்த உலகம். நீங்கள் எப்படி இருப்பீர்களோ அதுபோல்தான் பதில் தரும். நீங்கள் நேர்மையாக இருந்தால், நீங்கள் உழைத்தால், நீங்கள் மதிப்புள்ள செயல்களில் ஈடுபட்டால் உலகம் உங்களை மதிக்கும். நாம் விரும்பும் அன்பு, நியாயம், ஒழுக்கம், மதிப்பு, பாதுகாப்பு இவையெல்லாம் நம்மிடம் இல்லையென்றால் அதை நம்மிடமிருந்து இவ்வுலகம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்கள் வீட்டிலேயே ஆரம்பியுங்கள். நீங்கள் மற்றையவர்களுக்கு மரியாதை செய்கிறீர்களா? பொறுமையை கடைப்பிடிக்கின்றீர்களா? உங்கள் வார்த்தையில் நியாயம் இருக்கின்றதா? இவை எதுவும் இல்லையென்றால் நாம் பெரிய மாற்றங்களை எப்படி பேச முடியும்? நீங்கள் விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள். இது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். மாற்றம் என்பது வெளியில் யாரோ செய்வது இல்லை. அது நம்மிலிருந்துதான் தொடங்க வேண்டும். ஒரு மாணவன் படிக்க விரும்புகிறான். வீட்டில் யாருமே படிப்பிற்கு முக்கியத்துவம் வழங்காமல் இருந்த போதிலும் அந்த மாணவன் மாற்றத்தை வேண்டி நிற்கிறான், சாதிக்கிறான். பிறகு அந்த மாறும் திறனை பார்த்து மற்றவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதுதான் மாற்றம். மாற்றம் என்பது தொற்றுநோய் போன்றது. அது விரைவாகப் பரவும். நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தால் உங்கள் சுற்றுச்சூழலும் மாறும். நீங்கள் அதிக பொறுப்புடன் நடந்து கொண்டால் உங்கள் சூழலுடன் உங்கள் சமூகமும் மாறும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை உண்டு. இதனை நாம் ஒப்பீடு என்ற சொற்றொடருடன் ஒன்றிணைக்க வேண்டிய விடயம். மற்றவர்களைப் பார்த்து நீங்கள் உங்களை குறைவாக உணர வேண்டியதில்லை. உங்கள் பாதை தனித்துவமானது. உங்கள் வேகம் தனித்துவமானது. ஆனால் நீங்கள் அந்த பாதையில் மாறத் தயாராக இருக்க வேண்டும். புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள, பழைய பழக்கங்களை விற்றுவிட, எதிர்மறையை வெல்ல.
மாறும் மனிதர்கள்தான் தலைவர்களாகிறார்கள். நீங்கள் யாரையும் கட்டாயமாக மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் மாறினால் அவர்கள் உங்களை பின்பற்றத் தொடங்குவார்கள். அதுவே உண்மையான வழிகாட்டுதல். நீங்கள் சுத்தமாக வாழ்கிறீர்கள், நேர்மை பேசி நடக்கிறீர்கள், பண்புடன் மற்றவர்களிடம் நடக்கிறீர்கள். அதனால் பிறர் உங்களை பின்பற்றுகிறார்கள். அந்த பின்தொடர்தல்தான் உலகத்தை மாற்றும் முதல் படி. வாழ்க்கையில் உண்மையான வெற்றி என்றால் என்ன? உங்களால் மற்றவர்களை மாற வைக்க முடியாது என்றால் உங்களை மாற்றுங்கள். உங்களால் கோபத்தை குறைக்க முடியுமா? சோர்வை சமாளிக்க முடியுமா? பொறுமையாக பேச முடியுமா? மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியுமா? இதெல்லாம் ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி தொடங்கும் இடம் உங்கள் உள்ளம்தான். நமக்குள் வலிமை இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதை வெளிக்கொணர முயற்சி செய்கிறோமா? மாறுவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதுவே உங்களை பெரிய மனிதனாக மாற்றும். புதிதாக நம்மை கட்டமைக்க நாம் தயாராக இருந்தால் புதிய வாழ்க்கை நம்மை எதிர்பார்க்கும். உலகத்தை நம்மால் மாற்ற முடியாது என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் உலகத்தை மாற்ற நாம் மாறினால் அது குடும்பமாக பரவும், சமூகமாக வளரும். ஒரு நாள் உலகமே தெரியும். உங்களை மாற்றுங்கள். உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். உங்கள் பழக்கங்களை மாற்றுங்கள். உலகமே உங்கள் பின்னால் வந்து நின்றுவிடும். If you like this video, please like, share, and subscribe. Thank you for your watching.